ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ப்ரைடல் மேக்கப் தான் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். காலைல 2 மணிக்கு எழுந்திருக்கேன். எனக்கு வந்து கண் ரொம்ப சென்சிட்டிவ் பார்த்துக்கோங்க. ஒரு காஜல் கூட போட முடியாது. லேசாக ஏதாச்சும் பட்டுனாலே எனக்கு கண் ரொம்ப கலங்கிடும். லேசாக உறுத்துச்சு அப்படின்னு கசக்குனா ரொம்ப ரெட்டிஷ் ஆகி வீங்கிருச்சு. நைட்டு வந்து கண் ஓப்பனே பண்ண முடியல. காலையில் நல்லாயிடுமா அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் காலையில் வீக்கம் குறைஞ்சிட்டு, ஆனால் அந்த ரெட்னஸ் மட்டும் குறையவே இல்லை. நான் வந்து தூங்கவே இல்லை பார்த்துக்கோங்க. எனக்கு எப்போதுமே நைட் 2 மணி 3 மணிக்கு ப்ரைடல் மேக்கப் இருந்துச்சு அப்படின்னா பயத்திலே தூக்கம் வராது. எங்கே அலாரம் அடிக்காமல் போயிடுமோ, இல்லை அலாரம் அடித்து கேட்காம இருந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம். லேசாக சவுண்டுனால நான் எந்திரிடுவேன். அந்த மெசேஜ் வர டோன் கேட்கும் இல்லையா, ரிங்டோன், அதில் கூட நான் எந்திரிடுவேன். இருந்தாலும் ஒரு பயத்திலே எனக்கு தூக்கம் வராது. அந்த ப்ரைடல் மேக்கப் முடிச்சுட்டு வந்து கூட நான் தூங்கிடுவேன். பகலில் கூட தூங்கிடுவேன். எப்போதுமே அப்படி தான். நான் ஏர்லி மார்னிங் மேக்கப் போனேன் அப்படின்னா, மேக்கப் போயிட்டு வந்த அன்னைக்கு என்னன்னே தெரியல. எனக்கு மட்டும்தான் அப்படியா, இல்லை எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்குமே இப்படியான்னு தெரியல. நாள் ஃபுல்லாக வேலை பார்த்தா கூட இவ்வளோ டயர்ட் இருக்காதுங்க. காலையில் போயிட்டு இந்த ப்ரைடல் மேக்கப் அட்டன் பண்ணிட்டு வரேன் பாருங்க, அவ்வளோ ஒரு டயர்டாக இருக்கும். ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி போயிட்டு வந்து தூங்குவேன். ஈவினிங் வரைக்கும் கூட தூங்குவேன். அந்த மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், என்னடா ஒரு நாள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்த்தா கூட இவ்வளோ டயர்டு எனக்கு இருந்ததில்லை. ஆனால் அந்த 2 மணி நேரம் தான் அங்கே நின்று வேலை பார்ப்பேன். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை பார்ப்போம், அவ்வளோதான். போகிறதுக்கு வரதுக்கு அப்படி தான் டைம் ஆகும். ஆனால் ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு மட்டும் தான் அப்படியா என்னென்னு எனக்கு தெரியல. கிளம்பிட்டேன், குளிச்சுட்டு வந்துட்டேன். மேலுக்கு தான் நான் குளிப்பேன். எப்போது டெய்லி ஹேர் வாஷ் பண்ண மாட்டேன். சீரம் அப்ளை பண்ணி அப்படியே போனிடைல், சிம்பிளாக போனிடைல் போட்டுக்கலாம். இந்த ப்ரைடு வந்து திருநெல்வேலி தான். ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் ப்ரைடு, நல்ல பொண்ணு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்கள. நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க எனக்கு. இப்போ ரீசெண்டாக நான் அட்டன் பண்ண மேக்கப்பில் இவங்க ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. கொஞ்சம் கூட அசையவே இல்லை, பொம்மை மாதிரியே இருந்தாங்க. ஐ மேக்கப்புக்கு, ஐ லேஷஸ்க்கு எல்லாமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. நல்ல ஸ்வீட் ப்ரைடு, நல்லா பேசினாங்க, ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. காஃபி வந்து 2 டைம் கொடுத்தாங்க எனக்கு. காஃபி டீனா எனக்கு போதும், வேறு எதுவுமே வேண்டாம் அப்படி எனக்கு கேட்டோடனே கொடுத்தாங்க. தண்ணி கொடுத்தாங்க. காஃபி டீ சாப்பிட்டுதாக்கா போகணும், நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னாங்க. இல்லைடா பரவாயில்ல, நாங்கள் அப்புறம் சாரி தருவோம்ல, அப்புறம் பார்த்துக்கலாம்டா, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அழைக்க வந்திருக்காங்க. இவங்க என்னையே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைடா நீங்கள் பாருங்கள், பரவாயில்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், காலையிலே எனக்கு பசிக்காது அப்படின்னு சொன்னேன். நல்லா கவனிச்சாங்க. அப்புறம் இது இன்னும் நாங்கள் போகவே இல்லை, இது கிளம்பிட்டு தான் இருக்கேன். அதுக்குள்ளே எல்லா ஸ்டோரியும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பொண்ணு வந்து குட்டியாக காமிச்சிருக்கேன். அப்புறம் வந்து வீடியோ கிளம்புனதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல, ஃபோட்டோஸ் இருக்குது, அதை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அவங்கக்கிட்ட நான் கேட்டுட்டேன், வீடியோ எடுத்துக்கலாமாடா அப்படின்னு கேட்டுட்டு தான் வீடியோவே எடுத்தேன் யூடியூப்க்கு போடுறதுக்கு. அப்புறம் அவங்க ஊருக்கு போகிற வழியில் சிவன் கோயில், பெரிய சிவன் கோயில் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு எனர்ஜி வந்துருச்சு, ஒரு சந்தோஷம். நம்மளுக்கு தான் சிவன்னாலே உயிரை, மகாதேவர்னாலே நல்ல எனர்ஜி வந்துட்டு சந்தோஷமாக போய் ப்ரைடை மேக்கப் அட்டன் பண்ணிவிட்டு, அப்புறம் அந்த இயர்லி மார்னிங் காலையில் அந்த காற்று, அந்த அமைதி, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ப்ரைடல் மேக்கப் போகிறப்ப வந்து எனக்கு எப்போதுமே அந்த அந்த டைமில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உலகம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. கிளம்பியாச்சு. லிப்ஸ்டிக் அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் நேரில் விட வீடியோவில் ரொம்ப அதிகமாக தான் தெரியுது. நேரில் அந்தளவுக்கு இருக்க மாட்டேங்குது. வீடியோவில் அப்படி பளிச்சுன்னு ஓவராக தெரியுது. ஏன் தெரியுமா, ஃபேஸ்க்கு இப்போ ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டு, ஐலைனர், காஜல், ஐலேஷஸ்லாம் போட்டு ஃபுல் மேக்கப் பண்ணால் அந்த லிப்ஸ்டிக் உங்களுக்கு அதிகமாக தெரியாது. நான் எதுவுமே பண்ணாமல் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டப்போ உங்களுக்கு அதிகமாக தெரியுது. நம்மளோட முருகர் எவ்வளோ க்யூட்டாக இருக்கார் பார்த்தீங்களா. நான் வந்து சாமியை பெட்ரூமில் வைக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நான் அந்த முருகரை வந்து பெட்ரூமில் தான் வச்சுருக்கேன். எந்திரிச்சோடனே நான் அவரை தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அவரை இங்கே வச்சுருக்கேன். வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். முருகரை வந்து நம்ம பெட்ரூமில் வச்சுட்டு நம்ம தூங்கி எந்திரிச்சோடனே அவரை பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே வந்து டெய்லி நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே முருகரை முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா முருகர் மாதிரியே அழகாக க்யூட்டாக குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நான் அதை ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இருந்தால் எனக்கு அதை விட எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால் அவரை முகத்தை பார்க்கணும், இந்த அழகான முகத்தை எப்போதுமே பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நான் இங்கே வச்சுருக்கேன். திருநீர் வச்சாச்சு. எங்கே போகணுன்னாலும் சரி, நான் வந்து சாமி கும்பிடாமல், திருநீர் வைக்காமல், 5 எழுத்து மந்திரம் சொல்லாமல் எங்கேயுமே நான் கிளம்ப மாட்டேன். அது 5 எழுத்து மந்திரம் அடிக்கடி சொல்லுவேன். கிளம்பும் போதும் சரி, சாமி கும்பிடாமல் எங்கேயுமே போக மாட்டேன். இது போகிற வழி நம்ம பிள்ளையாரப்பா, இவரும் எனக்கு ஒரு காவல் தெய்வம் தான். போகையில் சொல்லிட்டு போவேன், வரையில் சொல்லிட்டு வந்துடுவேன். அப்படி இதுதான் பொண்ணோட வீடு. இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 2 சைடும் வீடு, நடுசில் தெரு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு சின்ன வயசு ஞாபகத்தை வந்து கொடுத்துச்சு. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இப்படி தான் இருந்துச்சு ஊர். இப்போ ரொம்ப மாறிடுச்சு. இவங்க தான் வந்து எனக்கு மேக்கப்புக்கு அசிஸ்டண்ட்டாக வருவாங்க. வர்ஷா இவங்க நேமு. நல்ல க்யூட் கேர்ளு. அப்புறம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு.
அப்புறம் இவங்க தான் என்னோடய ஸ்வீட்டஸ்ட் ப்ரைடு. ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எங்களையும் நல்லா கவனிச்சிட்டாங்க, காஃபி எல்லாம் கொடுத்து. இவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்கின் டோனில் கொஞ்சம் கூட மாறக்கூடாது, ரொம்ப சிம்பிளாக தான்க்கா இருக்கணும். ஹேர் ஸ்டைல் பஃப்பாக தெரியக்கூடாது, ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், மேக்கப் பண்ண மாதிரியே தெரியக்கூடாது, சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கேட்ட மாதிரியே அவங்க ஸ்கின் டோன்லேயே மேக்கப் பண்ணி ஹேர் ஸ்டைலும் வந்து ஓவர் பஃப்பாக தூக்கி இல்லாமல் நார்மலாக இருக்கிற மாதிரி கேட்டிருந்த மாதிரியே நான் பண்ணியிருக்கேன். அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து அவங்களுக்கு முகூர்த்தம் 8:30 மணிக்கு மேலே, 9 மணிக்கு தான். ஆனால் இவங்களுக்கு நாங்கள் காலையில் 3 மணிக்கு மேலேயே மேக்கப் பண்ணிட்டோம். அவங்களுக்கு பொண்ணளிச்சிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து மேக்கப் பண்ணால் மதியத்துக்கு மேலே நான் சொல்லியிருந்தேன், இப்போ 8-9 மணி முகூர்த்தத்துக்கு நீங்கள் 3 மணிக்கே பண்ணாதீங்க, வேண்டாம், பொண்ணளிச்சிட்டு வந்த உடனே நம்ம மாப்பிள்ளை வீட்டில் வச்சு பண்ணிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், மதியம் வரைக்கும் நல்லா உங்களுக்கு லாங் ஸ்டே இருக்கும். 3 மணிக்கே பண்ணோம் அப்படின்னா 9 மணி முகூர்த்தத்துக்கு 6 மணி நேரம் கேப் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் டல்லான மாதிரி இருப்பீங்க, மேக்கப் கலைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லைக்கா அங்கே போயிட்டு டைம் இருக்காதுக்கா, இப்போவே பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் முன்னாடியே பண்ணிட்டோம். இருந்தாலும் நான் சொல்லி தான் பண்ணினேன், நீங்கள் ஆஃப்டர்நூன்லாம் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு மேலெலாம் வந்து ஒரு 10 மணிக்கு மேலெலாம் ரொம்ப டல்லாகிடுவீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைக்கா பரவாயில்ல, டைம் இல்லைன்னு சொன்னாங்க. சரி ஒரு காம்பேக்ட்டு ப்ரஷ்ஷு அதெல்லாம் கையில் கொடுத்துட்டு வந்தேன், டச்சப் பண்ணிக்கோங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதுமே எல்லா ப்ரைடுமே வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில், முகூர்த்த டைமுக்கு இதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸில் மேக்கப் பண்ணாதீங்க. அந்த கொஞ்சம் டைம் கிட்ட இருக்கும்போது ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கிற கூட பண்ணிக்கலாம், 5 ஹவர்ஸ்க்கு மேலெலாம் பண்ணுறதெல்லாம் வந்து அப்படி பண்ணக்கூடாது. இது வந்து காலையில் மேக்கப் முடிச்சுட்டு வரையில் எடுத்த வீடியோ. மேக்கப் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப வந்து இவங்களுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போனோடனே முகூர்த்த சாரி மாற்றுறதுக்கு மட்டும் நான் போயிருந்தேன். திரும்ப நம்மளோட அசிஸ்டண்ட் இருக்காங்களே, அவங்க காலேஜ் போனோம், அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் பேக்கெல்லாம் வச்சுட்டு காம்பேக்ட்டு ப்ரஷ்ஷு லிப்ஸ்டிக்கு அந்த மாதிரி லைட்டாக மட்டும் எடுத்துகிட்டு திரும்ப நான் கிளம்பிட்டேன். நல்ல மழை பெஞ்சிச்சு அன்றைக்கி. இப்படி தான் திரும்ப போனேன். இங்கேருந்து ஒரு 1/2 hour மேலே ஆச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு. அங்கே போயிட்டு முகூர்த்த சாரி மட்டும் மாற்றி விட்டுட்டு பூவை மாற்றி வச்சுட்டு வந்தேன். அவ்வளோதான் என்னோடய ஒர்க்கு அன்றைக்கி. தேங்க்யூ, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, see you. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.